சமைக்கையில் கடை சாப்பாடு தான் பாருங்க. இந்த இந்த இது வந்து ஒரு முட்டையை அப்படியே கவ்விட்டீங்க பாருங்க. கடை சாப்பாடு தான் இங்கே ஒருத்தி சாப்பிட்றா. அவைக்கு தான் அந்த சாப்பாடு தட்டில் எடுத்து வச்சுருக்க. காக்காக்குத்தான் பாருங்க எப்படி சாப்பிடணும். நான் சாப்பிடடி செல்லாம் இது கீழே கொட்டி தான் சாப்பிடுவேன். அடுத்த மூன்று பேரும் பெரியணும். அவைக்குத்தான் சாப்பாடு வச்சுருக்கேன் அந்த பீங்கானில். சரி சாப்பிடு. பார்த்தீங்களா எப்படி காகம் பழக்கி வச்சுருக்கேன்னு. நாங்கள் காகத்தை பழக்கி வச்சுருக்கிறோம். சனீஸ்வர பகவான் சாப்பிடுங்கோ செல்லம் சாப்பிடுங்கோ. உங்களை ஒருத்தரும் பிடிச்சி கட்ட மாட்டினம். சாப்பிடுங்கோ. பார்த்தீங்களா அவைக்கு தட்டில் சாப்பாடு வச்சுருக்கு. இப்போ நான் நாளைக்கு ஊருக்கு போனால் என்ன செய்ய போகிறீங்க செல்ல குட்டிங்களா? சரி சாப்பிடு. நாளைக்கு ஊருக்கு போகிறது நாளைக்கு நாளையானவர்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் சாப்பிடுங்க வைரம். சோத்தை சாப்பிடும். முள்ளில் ஒன்றுமே இல்லை. மீன் வச்சிருக்கு உடைச்சு. அந்த மீனை சாப்பிட போயிடும் பாருங்களா. தூக்கிட்டு ஓட போகிறான். வாயில் வச்சுருக்கான் அந்த மீனை பாருங்க. பார்த்தீங்களா நான் சொன்ன தூக்கிட்டு ஓட போகிறான்னு. காகம் பக்கத்தில் என்னன்னு சாப்பிடும். நீங்கள் சாப்பிடுங்க. காக்கா சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடியும் வரை நான் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். அது பிலாக்கா கறி உனக்கு பிடிக்காதா? அப்போ சாப்பாட்டை சாப்பிடு. சோறை சாப்பிடு. வா மற்ற பாருங்க. முட்டையை வை சாப்பிடுதாங்க. அப்போ மிளகா சாப்பிடும். பொரிச்ச மிளகா சாப்பிடும். வச்சுப்பேன் பிச்சு வச்சுப்பேன். சாப்பிடு. 2 உடைச்சி வை சாப்பிடும். பார்த்தியா நாங்கள் காகத்துக்கு பொரிச்ச மிளகா எல்லாம் வச்சு பழக்கிட்டோம். சரி இங்கே இன்னொரு ஆளை பாருங்க. இங்கே வந்து நிற்கிறாருன்னு பார்த்தீங்களா?